கேரளாவில் 15 ஆண்டுகள் நீ வாழ்ந்தா தான் உனக்கு குடும்ப அட்டை ஓட்டுரிமை கொடுக்குறான். ஆனா இங்க வந்த 2 மாசத்துல நீ குடும்ப அட்டையும் ஓட்டுரிமையும் பெற்று விடுற. 1 கோடி பேர் வட இந்தியா வந்தா அவன் தீர்மானிப்பான் உன் நாட்டின் அரசியல, உன் அதிகாரத்தை யார் ஆளணுங்கிற அவன் முடிவெடுப்பான். இருக்கிற இந்த தாய் நிலத்தை வந்துட்டு நீ நாடற்ற நாடோடியாக தீவன். உனக்கு ஒண்ணு இருக்கு, இப்பவே ஒண்ணு இல்ல. எங்க ஊர்கள்ல இப்ப நம்ம கிராமங்கள்ல வட இந்தியர்கள் நாத்து நடுறாங்க, கரும்பு வெட்டாங்க, தச்சு வேலை, கம்பி கட்டுற வேலை, உணவு விடுதியில வேலை பாக்குறதுக்கு இப்ப எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்கிறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 1.5 கோடி வச்சுக்குவா. 1.5 கோடி ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 சம்பளம் ஒரு மாசம், 1,80,000 கோடிக்கு மேல என்னுடைய பொருளாதாரம் போகுது. வாக்குரிமை இவர்கள் கொடுத்துருவாங்க. வாக்குரிமை கொடுத்துட்டா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அவன் தீர்மானிச்சா நான் அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிரும். அடிமையான நிலமற்றவன் ஆயிரும். அடிச்சு விரட்டப்படுவேன். ஈழத்துல எங்களுக்கு என்ன நடந்ததோ பூர்வீக குடிகளுக்கு அதே இந்த நிலத்தை எங்களுக்கு நடந்துரும். அது நடந்துட கூடாதுங்கிறத அரசு என்ன சொல்றோம், அவன் குடும்ப அட்டை கூட கொடுத்து தொலை, வேற செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டோம். வாக்காளர் உரிமை அட்டை வாக்குரிமை கொடுத்துறாரு. அங்க போய் போட்டு அதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். அந்த தவறை செஞ்சுட்டா நாங்க நிலமற்ற ஏதிலிகளா மாற்றப்படுவோம், அடிச்சு விரட்டப்படுவோம். இப்ப விரட்டா நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்குள்ள தமிழ் சமூக மக்கள் எச்சரிச்சுக்கணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இதுவரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஏரியாவிலே ஓட்டர் ஐடி இருக்கு, அந்த ஏரியாவிலே ரேஷன் கார்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய பேர் இ சேவை மையம் வச்சு நடத்துறாங்க. அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுல உத்தர் பாரத் பவன் அப்படின்னு ஒன்று வந்துரும். அது எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம். அந்த சங்கம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஈஸி ஆயிடும். நாங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல. எங்களுக்கான பாதுகாப்பை அவங்களே அதிகரிச்சு கொடுத்துருவாங்க. நாளைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை உத்தர் பாரத் பவன் பாத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே தைரியமா சொல்றாங்க.